ஓம் நமோ வெங்கடேஷாய. திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் வெள்ளிக்கிழமைகளில் நடக்கிற அபிஷேகங்கள், வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே நிறைய ஸ்பெஷல் சேவாஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ், பொது தரிசனங்கள் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து வெள்ளிக்கிழமைகளில் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுற சுப்ரபாதம் சேவாவே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சுப்ரபாதம்னு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற நாட்களை கம்பேர் பண்ணுறப்போ வெள்ளிக்கிழமை நடக்கிற சுப்ரபாதம் கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்திருவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் எந்த ஸ்பெஷல் சேவாஸுமே பெஸ்ட் ஆப்ஷன். எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா முந்தின மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மே மாதத்துக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் ஏதாவது புக் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் 24-25 தேதி போல் காலையில் 10 மணிக்கு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸுங்கிற ஹெட்டிங்கில் பத்மாவதி அமாவாரி கோயில் கிளிக் பண்ணால் நிறைய ஸ்பெஷல் சேவாஸ் இருக்கும். வீக்லி சேவாஸ், டெய்லி சேவாஸ், அதில் நம்ம புக் பண்ணிக்கலாம். சுப்ரபாதம் டெய்லி சேவாஸ் 50 டிக்கெட்ஸ் போல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 50 ரூபா. ஆஃப்லைன்லேயும் 50 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா காலையில் 2 மணிக்கெலாம் போய் நிற்கணும் வெள்ளிக்கிழமைனா. அதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். சுப்ரபாதம் சேவாவில் தாயாரை கொஞ்சம் கிட்ட போய் சேவிக்கலாம். அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி ஸ்ரீ ராமானுஜர், விஸ்வக்ஷேனர்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மண்டபத்தில் இருந்து நம்ம சேவிக்கலாம். அண்ட் முதல் 5 லேடிஸில் போகிறப்போ சுப்ரபாதம் சேவா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனால் அவங்கள தான் ஃபஸ்ட்டு விடுவாங்க. அப்படி போகிறப்போ அந்த ஃபஸ்ட்டு 5 லேடிஸை வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்கன்ட்டு அப்போ நம்ம கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. மற்ற நேரங்கள்லாம் போனால் கொடுத்தா தாயாருக்கு சாத்த மாட்டாங்க, வாங்கி மட்டும் வச்சுப்பாங்க. இந்த சுப்ரபாதம் சேவா வெள்ளிக்கிழமை நடக்கும்போதே அங்க பிரதட்சிணம் இருக்கும். நம்ம ஈரத்துணியோடு போனோம், புக்கிங்லாம் எதுவும் கிடையாது. 2 to 3 போனோன்னா க்யூவில் ஜாயின் பண்ணி கோயில் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மகா பிரதட்சிணம் இருக்கும்ல, சுந்தரராஜ பெருமாள், தாயார், பல்ராமர் சன்னதி இருக்கும்லாம், அந்த பிரகாரம் ஃபுல்லாக நம்ம அங்க பிரதட்சிணம் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக அங்க பிரதட்சிணம் செய்துட்டு வந்தவங்க ஷேர் பண்ணாங்க, அங்க பிரதட்சிணம் செய்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதிச்சாங்க, தாயார் தரிசனம் நீங்கள் அப்புறமா வந்து சேவிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. பட் அங்க பிரதட்சிணம் நம்ம எந்த புக்கிங்கும் இல்லாமல் செய்யலாம். தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறது நீங்கள் போகிற நாள் பொறுத்து தான். அங்க பிரதட்சிணமும் சுப்ரபாதமும் சேம் டைமில் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சஹஸ்ரநாமார்ச்சனா சேவான்னு ஆஃப்லைனில் மட்டுமே கொடுக்கக்கூடிய டிக்கெட் கேட் நம்பர் 3 கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 100 ரூபா. சஹஸ்ரநாமார்ச்சனா அந்த டிக்கெட்லையுமே தாயாரை கிட்ட போய் சேவிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில். ஆஃப்லைனில் மட்டும்தான் சஹஸ்ரநாமார்ச்சனா டெய்லியுமே கொடுப்பாங்க அந்த டிக்கெட். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் 4:30 மணி போல் தாயாருக்கு அபிஷேகம் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 மணி நேரம் இருக்கும். நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தது, வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த அபிஷேக டிக்கெட்டை 2 விதமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. வஸ்திர அலங்கார சேவா, அபிஷேகம் டிக்கெட். வஸ்திர அலங்கார சேவை கப்பலாக புக் பண்ணிட்டு போகிறது. அது எப்படின்னா தாயார் அன்றைக்கி சாத்த வேண்டிய வஸ்திரம்லாம் நமக்கு சுமந்துட்டு தலையில் வச்சுட்டு பிரதட்சணம் மேலே தாளங்களோட வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்திலே முன்னாடி உட்காரப்பாங்க வஸ்திர அலங்கார டிக்கெட்டோட. சார் அபிஷேகம் டிக்கெட்டுங்கிறது ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபா தான். ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து தாயாரை சேவிப்போமோ அங்கேருந்து பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த அபிஷேகமும் 500 ரூபாய் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உட்காந்து தாயார் அபிஷேகம் பார்க்குறதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்களா. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபாய் அபிஷேகம் டிக்கெட். மினிமம் அக்கௌண்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கணும். ஆன்லைனில் மட்டுமா தான் கொடுப்பாங்களா அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்கன்னா அதுக்கு ப்ரொசீஜர் அதிகம். நாளே இப்போ நம்ம ஆஃபீஸில் லெட்டர் எழுதி கொடுத்தோன்னா அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பே பண்ணி நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும் மறுநாள் அபிஷேகம் பார்க்குறதுக்கு. அது அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து தான். அதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த சேவாக்கெல்லாம் அக்காமடேஷனும் சேர்த்து கொடுப்பாங்களான்னா அக்காமடேஷன் 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணிப்போம்ல, அப்போவே நம்ம டிடிடியோடது தேவைன்னா புக் பண்ணிக்கணும். தொல்லப்பா கார்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது. இல்லை ப்ரைவேட் ஹோட்டல்னால் நான் நம்பர் வேணால் தரேன், நீங்கள் கேளுங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, 4-5. கோயில் கோபுரத்துக்கு இந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற சன்னதி திரளையே அவர்கிட்ட சூரிய கிரண்டெல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கும் ரூம்ஸ் எல்லாமே. அங்கே கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த அபிஷேகம் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஆஃப்லைனில் இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர். மூலவர் தாயாருக்கு நடக்கிற அபிஷேகம் இது. இந்த அபிஷேகம் முடித்த அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அபிஷேக அலங்கார தரிசனம்னு இருக்கும். ஆஃப்லைனில் மட்டும்தான் அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு கவுண்டர் இருக்கும்ல, குங்குமார்ச்சனா டிக்கெட் கவுண்டர், அங்கே கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 250 ரூபா. நேற்று அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் சொன்னாங்க. முதல்ல இருக்கிற 50 பேருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த டைம்க்குள்ளார எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு கொடுத்துட்ருந்தாங்க. பட் நேற்று 50 பேர் அப்படின்னாங்க. அதுக்கு காலையில் 6 மணிக்கே நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 7 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 250 ரூபா. அந்த அபிஷேகம் முடிஞ்ச அந்த இதில் தாயார் எப்படி இருப்பாங்களோ அந்த அலங்காரத்தில் தரிசனம் பார்க்குறது தான் அபிஷேக அலங்கார தரிசனம்.
ஆஃப்லைனில் மட்டுமே கொடுக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 250 ரூபா. அதற்கடுத்து 9:30 மணிக்கு லக்ஷ்மி பூஜை இருக்கும். அந்த டிக்கெட் ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லேயுமே கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிக்கெட். ஏன்னா 100 ரூபா தான் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட். இந்த டிக்கெட்டே நேற்று ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற 5 பேருக்கு தான் கொடுத்தாங்களாம். அதனால் பெஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது. ஈஸியாக நம்ம கோயில் உள்ளே போயிடலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கிருஷ்ணமுக மண்டபத்தில் உற்சவ தாயாருக்கு குங்குமார்ச்சனா சேவா செய்வாங்க. 1/2 hour அதை அட்டன் பண்ணலாம். ஒரு ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. சுபதமின்றி வழியாக தாயார் தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. கிட்ட கிடையாது. நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்கெல்லாம் போனால் எந்த அளவுக்கு இருந்து தரிசனம் செய்வோமோ அந்த அளவுக்கு. 100 ரூபா டிக்கெட்டில் இவ்வளோ இது கொடுக்குறாங்க. சங்கல்பம், ப்ளவுஸ் பீட், சுபதமின்றி தர்ஷன், உற்சவ தாயாரோட குங்குமார்ச்சனா சேவா அண்ட் உற்சவ தாயார் கிட்ட போய் சேவிக்கலாம் இந்த லக்ஷ்மி பூஜா. அடுத்தது கல்யாணோற்சவம் சேவா. இதுவும் ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லேயுமே கொடுப்பாங்க. டெய்லியுமே நடக்கும் கல்யாணோற்சவம் சேவா. 500 ரூபாயில் 2 பேர் நம்ம போகலாம். உத்தரியம், ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. கிருஷ்ணமுக மண்டபத்தில் தாயார் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் செய்து முடிச்சதுக்கப்புறம் மூலவர் தாயாரை ஃப்ரீ தரிசனத்துக்கெல்லாம் போனால் எந்த அளவுக்கு இருந்து சேவிப்போமோ அங்கேருந்து சேவிக்கலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை அது கூட ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் தர்ஷனத்துக்கு. அது கூட நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. கல்யாணோற்சவம் இந்த ஸ்பெஷல் சேவாஸ் எல்லாமே ஏதாவது ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் இருந்தால் இருக்காது. அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நார்மல் வெள்ளிக்கிழமைகளில் இருக்கும் ரெகுலராக. இந்த கல்யாணோற்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கவுண்டரில் குங்குமார்ச்சனா சேவா டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 250 ரூபா. நேற்று அந்த டிக்கெட் கூட 50 பேருக்கு தான் முதல்ல நிற்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு 2:30 மணிக்கெலாம் போய் நின்றுட்டிங்கன்னா ஷுவராக டிக்கெட் கிடைக்கும். 3 to 4 நடக்கிற சேவா குங்குமார்ச்சனா. மூலவர் தாயாருக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் ஃபியூ மினிட்ஸ் உட்கார வச்சு மூலவர் தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வாங்க. அதுதான் குங்குமார்ச்சனா சேவா. ஆஃப்லைனில் மட்டும்தான் அந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதோடு சேர்த்து வேத ஆச்சீர்வாதம் கூட ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய டிக்கெட் தான். கோயில் உள்ள கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் உட்கார வச்சு ஆசீர்வாதம் செய்வாங்க அர்ச்சனை பண்ணி. அது தரிசனத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தரிசனம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஃப்ரீ தரிசனத்துலேயே 50 ரூபா தரிசனத்துலேயே எப்படியும் ஆசீர்வாதம் மட்டும் செய்வாங்க. வேத ஆச்சீர்வாதம் 250 ரூபா ஒரு டிக்கெட் ஆஃப்லைனில் மட்டும் கொடுக்குறாங்க. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கவுண்டரில் நம்ம வாங்கிக்கலாம். அதற்கடுத்து பொது தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஏகாந்தம் சேவா இருக்கும். ஆஃப்லைனில் மட்டும்தான் அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. ஒரு 8:45 மணி இல்லை 9 மணி போல் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பொது தரிசனம் முடிஞ்சிருச்சு, ஏகாந்தம் சேவா டிக்கெட் கேட் 3ல் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 50 ரூபா. ஒருத்தருக்கு வந்து டிக்கெட் வேணும்னா வாங்கிக்கோங்கன்ட்டு. அது கூட நீங்கள் ஃபஸ்ட்டாக இருந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியே போயிட்டா ஏகாந்தம் சேவா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்க. எல்லா சேவாஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க, செக் பண்ணிக்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பொது தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏகாந்த சேவா நடக்கும். தினமுமே இருக்கும் ஏகாந்தம் சேவா. ஆஃப்லைனில் கேட் நம்பர் 3ல் நம்ம வாங்கிக்கலாம். பொது தரிசனம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 8:45 ஃபுல் டே இருக்கும். விஐபி பிரேக் தர்ஷன், நெய்வேத்தியம், தாயார் வராங்க வெளியிலனா ஸ்டாப் பண்ணுவாங்க. அவ்வளோதானே தவிர நட சாத்த மாட்டாங்க. ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும். 9-9:30 மணி வரைக்குமே இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில். பொது தரிசனம் ஃப்ரீ தரிசனத்தில் சாமி பார்க்கலாம். 50 ரூபா டிக்கெட் ஆஃப்லைனில் மட்டும் எடுத்து பார்க்கலாம். ஒரு ஸ்டேஜில் ஃப்ரீ தரிசனம் 50 ரூபா தரிசனமும் பின்னாடி கோயில் பின்னாடி பிரகாரம் போகிறப்ப சேர்த்து விட்ருவாங்க. 200 ரூபா டிக்கெட் இருக்குது. ஆன்லைன்லேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். மூலவர் தாயாரை சுபதமின்றி வழியாக கொஞ்சம் சீக்கிரம் போய் தரிசனம் பண்ணுறது. கிட்ட சேவிக்க விடுவாங்களான்னா கிட்டெல்லாம் சேவிக்க விட மாட்டாங்க. ஃப்ரீ தரிசனத்தில் போனால் எந்த அளவுக்கு பார்ப்போமோ அந்த அளவுக்கு நம்ம தரிசனம் செய்யலாம். 200 ரூபா டிக்கெட் சுபதமின்றி ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஒரு 25 ரூபா லட்டதுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த அபிஷேகம் உற்சவ தாயாருக்கு செய்கிறது. இதுக்கு டிக்கெட்டே கிடையாது. ரொம்ப விசேஷமாக இருக்கும். மத்தியானம் 3 மணி போல் லட்டு கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிருந்தாவனம் இருக்கும். டீட்டெயிலாக அந்த பிருந்தாவனம் பற்றி வீடியோ ஷேர் பண்ணிக்க. ஜஸ்ட்டு ஆப்போசிட் டு லட்டு கவுண்டர். அது உள்ளே நம்ம போகலாம். தாயார் 2:15 வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ நேற்று எடுத்த வீடியோ. ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்னால் இந்த அபிஷேகத்தை கோயில் உள்ள கிருஷ்ணமுக மண்டபத்தில் செய்வாங்க. மற்றபடி ரெகுலராக வெள்ளிக்கிழமைகளில் இந்த பிருந்தாவனத்தில் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டிக்கெட் எதுவும் கிடையாது. அப்படியே நம்ம ஃப்ரீயாக உட்காந்து அபிஷேகம் பார்க்கலாம் கிட்ட. அதுக்கப்புறம் நெய்வேத்திய பிரசாதம் கொடுப்பாங்க. தாயார் கூடயே நம்ம கோயில் வரைக்கும் போகலாம் கூட. நேற்று எடுத்த வீடியோ அது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் போயிட்டு வந்து ஷேர் பண்ணாங்க. கோயிலுக்கு அந்த லட்டு கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிருந்தாவனத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மத்தியானம் 3 மணிக்கு தாயார் 2:15 வந்துடுவாங்க. நம்ம ஒரு 3 மணி போல் இருந்தோன்னா
இந்த அபிஷேகம் பார்க்கலாம். உற்சவ தாயாருக்கு அபிஷேகம் ரொம்ப விசேஷமாக செய்து மஞ்சள்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெய்லி சாயந்தரம் ஊஞ்சல் சேவா இருக்கும். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஊஞ்சல் சேவா மண்டபத்தில் சகசர தீப அலங்கார சேவா, கீர்த்தனைகள்லாம் பாடி தாயார் இப்படி போகலாம். நம்ம கூடவே ஊஞ்சல் சேவாக்கும் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது, புக்கிங்லாம் எதுவும் கிடையாது. போய் நம்ம உட்காந்து ஊஞ்சல் சேவாவில் தாயாரை சேவிக்கலாம். எஸ்பிசி சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் மாதிரி தாயாரை வணங்குறத பாருங்களேன். வெள்ளிக்கிழமை மட்டும் இத்தனை தரிசனம் இருக்குது. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது. இது இல்லாமல் பொது தரிசனமும் இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக வெள்ளிக்கிழமை க்ரௌடு இருக்கும். மத்தியான நேரம் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். பட் இப்போ சொன்ன அந்த சேவா டைம்ஸ்லாம் போனால் சீக்கிரமாகவே நம்ம தாயாரை சேவிச்சிட்டு வந்துடலாம். மற்ற நாட்கள் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அஷ்டதலபாத பத்மநாதனா ஆஃப்லைன்லேயும் டிக்கெட் கொடுப்பாங்க, ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க. மாதத்தில் முதல் புதன்கிழமை சதக்கலசாபிஷேக டிக்கெட் ஆன்லைனில் மட்டும் கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு 1000 ரூபாய். அடுத்து திருப்பாவடை சேவை ஆன்லைனில் மட்டும் கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு 1000 ரூபாய். ஜிலேபி தேன்குழல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க, ஆன்லைனில் கொடுக்கக்கூடியது அதெல்லாமே. சனிக்கிழமை புஷ்பாஞ்சலி சேவை இருக்கும் காலையில் 7 மணிக்கு. அதுவும் ஆன்லைன்லேயும் டிக்கெட் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லேயும் டிக்கெட் கொடுப்பாங்க. திருப்பாவடை சேவை சதக்கலசாபிஷேகம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் மட்டும்தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் தொல்லப்பா கார்டன்ஸில் இருக்க திருச்சானூரில். அன்னப்பிரசாதம் காலையில் 8 to 11, அதுக்கப்புறமா 11 to 3, சாயந்தரம் 6 to 9 கொடுக்குறாங்க. 6:30 நினைக்கிறேன், 6 to 9 கொடுக்குறாங்க. தொல்லப்பா கார்டன்ஸ் கிட்ட அன்னப்பிரசாத பில்டிங்கில். ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இங்கே சாப்பிட்றத பற்றி தங்குறதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். டிடிடியோட ரூம் அப்படின்னா ஆன்லைனில் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கிறோம். தொல்லப்பா கார்டன்ஸில் திருச்சானூர் தாயார் கோயில் கிட்டேயே சூரியநாராயண பெருமாள் கோயில் இருக்குது. பின்னாடி புஷ்கரணி தீர்த்தம் இருக்குது. அதுக்கிட்டே கேட் நம்பர் 5 கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் கோயில் சின்னதாக இருக்கும். ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது. அப்ளேகுண்டா கூட கிட்ட தான். திருச்சானூர்லேருந்து நம்ம டைரெக்டாக திருமலைக்கு போக முடியாது, திருப்பதிக்கு போய் தான் போகணும். திருச்சானூர்லேருந்து டைரெக்டாக நம்ம காளஹஸ்திக்கும் போக முடியாது, திருப்பதிக்கு போய் தான் போகணும். பஸ் ஃபெசிலிட்டி திருப்பதிலேருந்து காலையில் 5:30 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் இருக்குது போகிறதுக்கு வரதுக்கு. ஆட்டோ ஃபெசிலிட்டி 24 ஹவர்ஸும் இருக்குது, ஊபரும் இருக்குது. நீங்கள் திருச்சானூர் கோயில் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் இல்லை கோயில் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. 6 மணிக்கெலாம் இன்றைக்கி டோக்கன்ஸ் தீந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் திருப்பதி பெருமாளை சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 15 to 17 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2 to 5 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் 4 to 5 மணி நேரமும் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்சானூரில் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ், ப்ரைவேட் ஸ்டே பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நிறைய டைம் ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிடிடியோட தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம். திருச்சானூர் தாயார் கோயில் கிட்டே இருக்குது. 100 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம், 300 ரூபாய்க்கு ஏசி ரூம். சூப்பராக இருக்கும். ஆனால் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரிக்டாக கொடுக்க மாட்டாங்க. 1 day தான் நம்ம ஸ்டே பண்ணிக்க முடியும். ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அன்னப்பிரசாத பில்டிங் கிட்டே தான் இருக்குது. டிடிடியோட லாக்கர் வேணும்னா கூட இந்த தொல்லப்பா கார்டன்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்துக்கிட்டேயே. டிடிடியோட லக்கேஜ் கவுண்டர் கேட் நம்பர் 3 இருக்குது, ஃப்ரீ. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.